வணக்கங்க. கஸ்டமர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி தம்பி புதுசாக ஃபேன் வாங்கியிருக்கேன் வந்து மாட்டி கொடுப்பா அப்படின்னாங்க. நம்மளும் நேராக கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த ரெக்கையில் இருக்கிற வாஷர் யாருமே வந்து அந்த வாஷரை ரிமூவ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாஷர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து டைட் பண்ணுறாங்க. நானே வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொடுக்கும்போது நானே ஒரு ஃபேனுக்கு வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 எலக்ட்ரிஷியன் நான் கேட்டதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து அந்த வாஷரோடைய தான் வந்து டைட் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த வீடியோலாம் நம்ம ஒரு முக்கியமான தப்பு ஒன்று பண்ணியிருப்பேன். என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் இந்த போல்டு பார்த்தீங்களா, அதில் அந்த சேஃப்டி லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் போல்டுக்கு. அது வந்து ஏன் இந்த எல்லா ஃபேனுக்கும் கொடுக்கறதில்ல அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. மோஸ்ட்லி நெட்டை போட்டிங்கன்னா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அந்த ஊக்கு போட கண்டிப்பாக மறந்துடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதுதான் வந்து நம்ம போல்டே போடலனால அந்த ஊக்கில் வந்து ஃபேன் கண்டிப்பாக ஓடும். கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணிவிட்டு தூக்கி மேலே மாட்டிட்டேன். இந்த வீடியோவில் நான் 2 தப்பு பண்ணியிருப்பேன். என்ன தப்புன்னு கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எல்லாத்தையும் முடிக்க அந்த ஃபேனை கீழே காற்று வாங்கும் போது ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்கள். அது கண்டிப்பாக வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. வரேங்க, பாய்ங்க.